தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஆஷாட நவராத்திரிய கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு பெருங்குளம் ஐயா சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே வாராகியை வழிபாடு பண்ணலாம். ஸோ நாம் நேர்மையான முறையில் இருந்தோம்னா 100% அதற்கான அருள்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. வாராகினா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு வாராகி மந்திர உபதேசம் ஆச்சு. இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க? பொதுவாக நம்ம வாராகி வழிபாட்டை பொறுத்தவரை நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும். நம்முடைய குறைகளை இன்னைக்கு இந்த மாதிரி பூஜைகளில் இந்த மாதிரி ஹோமங்களில் நாம் கலந்துக்கும் போது நம்ம குறைகளை அம்பாள்கிட்ட சொன்னோம்னா அம்பாள் காது கொடுத்து கேட்பா, அதை பூர்த்தி பண்ணி வைப்பா. நீங்கள் வீட்டை விட்டு புறப்படும் போது வாராகியை நினச்சிட்டு போகும். ஜெய் வாராகின்னு சொன்னாலே போதும், ஓம் சக்தின்னு சொன்னாலே போதும், போகிற காரியம் தடை இல்லாமல் முடியும். ஒவ்வொரு தடங்கள் வரும்போதும் அதுலேருந்து அவ நம்மளை பார்த்து அதை நடத்தி பெருசாக பண்ணுறா. நம்ம ஒரு விஷயம் ஒவ்வொருத்தங்களால் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து அவ நம்ம சந்தோஷமாக எப்படி இருப்போமோ அதுக்கு என்னவோ அதை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில் நிறைய அதிசயம் நடந்திருக்குது. என்னோட கணவர் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அப்பவும் நினச்சேன், அம்மா கனவுலையும் நிறைய டைம் வந்திருக்கிறாங்க. நிறையா அறிகுறி காட்டுவாங்க, நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆஷாட நவராத்திரி எல்லாரும் எதிர்பார்த்த நாள், 9 நாளும் வாராகிக்கே உகந்த நாள். இன்னைக்கு வாராகிக்காக பிரத்யேகமா நீங்க யாகம் எல்லாம் பண்றீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, என்ன இங்க நடக்குது சார்? ஆக்சுவலாக அனைவருக்கும் வணக்கம். பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஆக்சுவலாக அம்பாளுக்கு ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆடி மாதம் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி, அப்புறம் தை மாசியில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி, அப்புறம் பங்குனி மாதம் வரக்கூடிய வசந்த நவராத்திரி. இதில் வாராகி உகந்த நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி. ஸோ அந்த ஆஷாட நவராத்திரியில் இன்னைக்கு நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாராகிக்கு 1,00,000 ஆவர்த்தி ஹோமம் பண்ணுறோம். ஸோ அதனால அதற்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. பொதுவாவே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பூஜைகளை முன்னெடுத்து வைப்பாங்க. ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது எப்பில இருந்தே இருந்தாலும் இப்போ நிறைய பேர் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன பண்ணணும் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறதுல? பொதுவாக அம்பாளினுடைய பல ரூபங்கள் இருந்தால் கூட அதை வாராகிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அம்பாளுடைய படைத்தளபதி வாராகி. அதனால் வாராகியை பொறுத்தவரை இந்த அமாவாசை, அதாவது ஆஷாட மாதம்னு சொல்லுவோம். ஆஷாட மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு காப்பு கட்டி தொடர்ந்து 9 நாள் நவராத்திரி மாதிரியே இதில் விரதம் இருந்து பண்ணுறவா இருக்கா. சில பேர் அமாவாசைலேருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 நாள் கூட விரதம் கடுமையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் பொதுவாக அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து நவமி நைட்டோட முடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. 15ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு 19 தேதி ஆயிடுச்சு. 5 நாள் பக்கம் போயிடுச்சு. சில பேர் கடைசி ஒரு நாள் விரதம் இருக்கிறதும் உண்டு. சில பேர் 9 நாட்களும் விரதம் இருப்பாங்க. இன்கேஸ் இப்ப வரைக்கும் சில பேர் ஆஷாட நவராத்திரினா என்னன்னு தெரியாதுன்னு ஆரம்பிக்கல அப்படின்றவங்க, இதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமா ஆஷாட நவராத்திரி? தாராளம் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நமக்கு 6வது நாள்ல நம்ம இருக்கோம். 3 நாள் இருக்கு. திங்கக்கிழமை அன்னைக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு கூட காப்பு கட்டி பண்ணிக்கலாம். காப்பு கட்டணும்னு அவசியம் கூட கிடையாது. கடைசி 3 நாட்கள் கூட நம்ம வீட்டிலேயே வாராகிக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடுகள் தாராளமாக பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் ஆஷாட நவராத்திரிய கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு பெருங்குளம் ஐயா சொல்லுவாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே வாராகியை வழிபாடு பண்ணலாம். ஒரு பயம் வந்துருச்சு ஐயா, உக்கிர தெய்வங்களை வீடுகள்ல வைக்க கூடாது, அம்மன் உருவப்படங்களே வைக்க கூடாதுன்னு சில பேர் இப்பயும் சொல்றத நம்ம கேட்க முடியுது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி படைக்கே தளபதி அப்படின்னா வாராகிதான். அவங்கள வீட்டுல வைக்கும் போது ஏதாவது என் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு ஐயம் சில பேர் மத்தியில இருக்கதானே செய்யுது. தப்பு பண்றவா தான் போலீஸை பார்த்து பயப்படுவா.
ஸோ நேர்மையாக நடக்கிறவாளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, வாராகி தேவி அப்படிங்கிறது வந்து தண்டிக்கும் கடவுள். ஸோ நாம் நேர்மையான முறையில் இருந்தோம்னா 100% அதற்கான அருள்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. 100% வாராகி தெய்வங்களாகட்டும், நரசிம்மராகட்டும் அல்லது பிரத்யங்கராகட்டும் தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யலாம். இந்த முறை வந்து வாராகி உபாசகமா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம், இல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். வாராகி சீரியஸாவே என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த ஒரு அற்புதமா நிகழ்த்தி இருக்கா அப்படின்னா பெருங்குளம் ஐயா என்ன சொல்லுவாங்க? இல்லை, எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தோம்னா எனக்கும் ஸ்ரீவித்யா உபாசனைக்கும் அம்பாள் வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாமும் பிறப்பால் வைணவத்தில் இருக்கிறோம். ஸோ என்னுடைய குருநாதர் நடேசானந்தநாதர் பரணிதரன் குருஜி சுவாமிகள், அவர் எதேச்சியாக கூப்பிட்டு உபதேசம் பண்ணினார். என்ன விஷயம் அப்படின்னா, வாராகினா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு வாராகி மந்திர உபதேசம் ஆச்சு. ஓ, மந்திர உபதேசம். வாராகினா எனக்கு, அதாவது வாராகி தெரியும், பட் வாராகியை பற்றி ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாராகியினுடைய மந்திரம் உபதேசமாச்சு. அதோடு மட்டும் இல்லை, வாராகி வந்து நாம் நிறைய பூஜைகள் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா. இது இன்னைக்கு நாம் பண்ணுறது வந்து 11வது லட்சம் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 லட்சம் ஹோமமாகவே பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு ஒரு வாய்ப்பு அம்பாள் கொடுத்துருக்கா. நீங்க சொன்ன மாதிரி 11 லட்சம் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஈஸியா பண்ணிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க? பொதுவாக நம்ம வாராகி வழிபாட்டை பொறுத்தவரை நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும். அதாவது இந்த ராசிக்காரங்க தான் வழிபடலாம், இந்த நட்சத்திரக்காரங்க தான் வழிபடலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. எல்லா நட்சத்திரக்காரங்களும் வழிபாடு பண்ணலாம், எல்லா ராசிக்காரங்களுமே வழிபாடு பண்ணலாம். நம்முடைய குறைகளை இன்னைக்கு இந்த மாதிரி பூஜைகளில், இந்த மாதிரி ஹோமங்களில் நாம் கலந்துக்கும் போது நம்ம குறைகளை அம்பாள்கிட்ட சொன்னோம்னா அம்பாள் காது கொடுத்து கேட்பா, அதை பூர்த்தி பண்ணி வைப்பா. ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிற பட்சத்துல சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த நேரத்துல வாராகியுடைய மந்திரத்தையோ இல்ல நம்ம நீண்ட நாளா ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறாமலே இருக்கு, அந்த நேரத்துல ஆஷாட நவராத்திரி அப்போ அம்பாள் கிட்ட அந்த விஷயத்த வச்சோம்னா அந்த 9 நாட்களுக்குள்ளேயே அந்த விஷயம் வந்து நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மை? வாராகியை பொறுத்தவரை ஒண்ணுதான், நேர்மையான வழிபாடா இருக்கணும், உண்மையான வழிபாடா இருக்கணும், ஆத்மார்த்தமான பக்தி இருக்கணும். எல்லா சுவாமிக்குமே அதுதான். பட் அந்த வாராகி ரொம்பவே தேவை. நம்முடைய கோரிக்கைகள் நியாயமானதாகவும் தெளிவாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பா அம்பாள் நடத்தி கொடுப்பா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதிபராசக்தி. இந்த வராகி வழிபாடு இப்போ சமீப காலங்கள்ல வந்து நிறைய வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால இருந்தது இந்த வழிபாடு. இப்ப ஏன் இதை வந்து அதிகமா பண்றாங்கன்னா, நம்மளுடைய மக்களுக்கு, ஆன்மீக மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தாமதம், தடைகள், போனா நடக்கல, அது மாதிரி இருக்கு. ஸோ அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடியவ தான் இவன். ஆக்சுவலி ஆதிபராசக்தியுடைய படை சேனாதிபதி வாராகி. இந்த வாராகி வழிபாடு நமக்கு வெற்றியை தரும். வாராகி வந்து 4-5 வாகனத்துல இருப்பான். அதுல மெதுவா பார்த்தேன்னா மெயினா ஃபர்ஸ்ட் வந்து சிம்ம வாகனத்துல இருப்பான், அதுக்கு ஒரு பவர். அடுத்தது புலி வாகனத்துல இருப்பான், அதுக்கு ஒரு பவர். இன்னொன்னு வந்து எருமை, மகிஷி, அந்த இதுல ஒரு பவர். இன்னொன்னு வெள்ளை குதிரையில இருப்பான். இந்த மாதிரி 4-5 வாகனத்துல இருப்பான். எப்படி நமக்கு இந்தியன் ஆர்மியில நிறைய ஃபோர்ஸ் இருக்கோ, ஒவ்வொரு டைப் இருக்கோ, அது மாதிரி. என்ன இவ சேனாதிபதி இல்லை, அடைக்கெல்லாம் இவ தான். இவ முன்னாடி போனாலே சொல்லும். அதனாலதான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல இருக்காரு. அவர் வந்து வாராகி வழிபாடு பண்ணி தான் நிறைய வெற்றி எல்லாம் வாகை சூடினார். அங்க மட்டும்தான் வாராகிக்கு கோவில் இருக்கு. இப்போ சமீபத்துல நம்ம எல்லாரும் வாராகியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சமி அன்னைக்கு வாராகியை நினைச்சு வீட்டுல ஒரு விளக்கேத்தினா கூட போதும். வாராகின்னு ஓம் சக்தின்னு சொன்னாலே போதும். வாராகியோட அனுகிரகம் எல்லாருக்கும் வேணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த மருந்து நமக்கு ஒத்துக்கணும், அது வாராகி அனுப்பணும். வெற்றி வேணும் இல்லையா? சில பேருக்கு அதுவும் ப்ராப்ளம், எல்லாத்துலயுமே ப்ராப்ளம். இன்டர்வியூ போனேன் சார், வரவே இல்லை, 1 மாசம் ஆச்சு. எல்லாம் வாராகி. நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது வாராகியை நினைச்சிட்டு போகும். ஜெய் வாராகின்னு சொன்னாலே போறோம், ஓம் சக்தின்னு சொன்னாலே போறோம். போற காரியம் தடை இல்லாம முடியும். ஸோ எல்லாருக்கும் வாராகியோட அனுகிரகம் வேணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் குரோம்பேட்ல இருக்கேன். ஐ எம் முரளி, அஸ்ட்ராலஜர். தேங்க்ஸ் அலாட். ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிற பட்சத்துல அதையும் இப்போ சில பேர் இப்போ ரொம்ப விசேஷமான காலகட்டங்கள். ஸோ இன்னைக்கு இந்த ஹோமங்கள் நடக்கிறது ரொம்ப விசேஷம். இதுல கலந்துக்கிறதுக்கே முதல்ல பாக்கியம் வேணும். பொதுவாவே என்ன சொல்றாங்கன்னா, அம்பாள் வழிபாடே அவங்கவுங்களுக்கு மனசுல தோணிதான் கும்பிடுவாங்க, யாரும் சொல்லி பண்றது. அம்பாள் வந்து என்னைய
வழிபாடு பண்ணுன்னு சொன்னாதான் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜ் எல்லாம் நல்லா இருக்கும். உள்ளபடியே இங்க வந்தவங்க எல்லாருக்குமே வாராகியோட அனுகிரகம் உண்டு. வாழ்த்துக்கள். சந்தோஷம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? என் பேரு கல்பனான்னு பேரு. நான் ஜெயின் ஸ்பிரிங் மெடோஸ்லேருந்து வரேன் நான். இன்னைக்கு வாராகிக்காக பிரத்யேகமா பூஜைகள் நடக்குது, யாகம் நடக்குது. எப்படி இருக்கு? ரொம்ப ஆக்சுவலா இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றதே ரொம்ப நல்ல வைப்ரேஷன். ஆக்சுவலி இங்க பண்றதுங்கிறது சுத்தி மூறி எல்லாருக்குமே அது போய் சேருங்கிற எங்க நம்பிக்கையும் இருக்கு எங்களுக்கு. இதை எடுத்து நடத்துற பிரதிபாவும் எங்களுக்கு 3 இயர்ஸா பழக்கமா இருக்கு. ஸோ அங்க இந்த வாராகி கிட்ட வந்ததுக்கு அப்புறமே நிறைய எல்லாருக்கும் நல்ல சேஞ்சஸ் வருங்கிற நம்பிக்கையும் ஸ்டார்ட்டே இப்பதான் ஆக்சுவலா. ஸோ அதுலயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறோம் நாங்க. உங்களோட வாழ்க்கையில வாராகி ஏதாவது ஒரு அற்புதங்கள் இல்ல அதிசயங்கள் நடத்துக்கிறதுக்கு இருக்காங்க, நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். வாராகிக்காக பிரத்யேகமா யாகம் நடக்குது. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். இதை நாங்க எதிர்பார்த்தது ரொம்ப நாள், எப்படி 1 இயரா எதிர்பார்த்தோம். அது இப்ப நடந்திருக்கு. பயங்கர ஹாப்பியா இருக்கு. நீங்களும் பெருங்குளம் சாரும் தான் அதை நடத்துறீங்க. எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால எடுத்த உடனே பண்ணிட முடியாது. இங்க வந்து ஆல்மோஸ்ட் 11 லட்சம் பக்கம் இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு கஷ்டமா இருந்தது. எப்படி அதை கடந்து வந்து அது ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா வாராகி நடத்திடுவான்ற ஒரு நம்பிக்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சோம். நாங்க எதிர்பார்த்ததை விட அவ நல்லாவே நடத்தி கொடுத்துருக்கா. உங்களோட வாழ்க்கையில வாராகி நடத்திய அதிசயம் அந்த மாதிரி ஏதாவது அதிகமா இருக்கு மேம். ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணலாமா? என்னோட பிசினஸ்ல எல்லாம் தான் நான் வந்து என்ன பண்ணணும் அது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேத்தவாறு நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கா. ஒவ்வொரு தடங்கள் வரும்போதும் அதுலேருந்து அவ நம்மள காத்து அதை நடத்தி பெருசா பண்றா. நம்ம ஒரு விஷயம் ஒவ்வொருத்தங்களால ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து அவ நம்ம சந்தோஷமா எப்படி இருப்போமோ அதுக்கு என்னவோ அதை நமக்கு கொடுக்குற மாதிரியே இருக்கு. வாராகி அப்படிங்கிற பட்சத்துல சில பேர் பயப்படுவாங்க. வீடுகள்ல வச்சு வழிபடலாமா? வாராகிய வழிபட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில வந்து கஷ்டமான பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா அவங்க உக்கிரமான தெய்வதை அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு அதை பத்தி என்ன கருத்து இருக்கு? அந்த மாதிரி எதுவுமே இல்லம்மா. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேத்தவாறு அவளை வழிபடலாம். நானும் வச்சு வழிபடுறேன். எனக்கு இது வரைக்கும் எப்படி சொல்லு உயர்வு தான் இருக்கே தவிர எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? தாழம்பூர்ல இருந்து வரேன். பேர் வேல்விஜி. இன்னைக்கு வாராகிக்கு யாகம் நடத்துறாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப என்ன- பிடிச்சிருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இங்க வந்தா சில பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வந்திருக்கேன். நான் அடுத்த டைம் வர பார்த்து இன்னும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்பிக்கை இருக்கு. சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணுவார். அவர் சொல்றதெல்லாம் நல்லா நடந்திருக்கு. அதனால நல்லா நடக்கும். அவங்க எனக்கு ஒரு கஷ்டத்துல வந்திருக்கேன். அந்த கஷ்டம் நடந்துச்சுன்னா நான் இன்னும் அடுத்த டைம் நல்லா சூப்பரா இந்த அம்மா பேரை ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா எங்க ஊர்ல வந்திருக்காங்க அவங்க. இப்ப இது மாதிரி இந்த பூஜை இந்த ஊர்ல நடக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில வாராகி செஞ்ச அதிசயம் அப்படின்னு ஏதாவது உண்டா? பண்ணியிருக்காங்க. எங்க பொண்ணுக்கு வந்து வேண்டிட்டு நான் சாமி கிட்டே வேண்டிட்டேன். வேலை கிடைக்க ஒரு இது சம்பளம் உயர் கேட்டிருக்கேன். அவங்க அம்மா கொடுத்தாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். இன்னும் ஒண்ணு கேட்டிருக்கேன், அவங்க கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு பஞ்சமி அப்பமும் வாராகி அம்மனை வந்து நான் வீட்டுல வழிபடுவேன். ஒரு நாளாவது யாகத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்ப வீட்டு பக்கத்துல இல்லையே, ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால வீட்டு பக்கத்துல இல்லையே, இதுல கலந்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். அம்மா வந்து எனக்கு இது அதிசயமா இருக்குது. நேத்துதான் பஞ்சமி முடிஞ்சது. அதிசயமா இருக்குது. எனக்கு இப்போ வீட்டுக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேனர் பார்த்துதான் நானே இங்க வந்தேன். எனக்கு இதுல கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில நிறைய அதிசயம் நடந்திருக்குது. என்னோட கணவர் வந்து உடம்பு முடியாம இருந்தாங்க. அப்பவும் நினைச்சேன். அம்மா கனவுலயும் நிறைய டைம் வந்திருக்கிறாங்க. நிறைய அறிகுறி காட்டுவாங்க, நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எனக்கு அதிசயமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமே நான் வந்து இன்னைக்கு இந்த யாகத்துல கலந்துக்கிட்டது தான். சில பேர் வந்து வீடுகள்ல உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு இல்ல இருக்கக்கூடாது. இல்ல அது அவங்க மனசு பொறுத்தவங்க. மனசு தூய்மையா இருந்துச்சுன்னா அம்மா எப்பவுமே கூடயே இருப்பாங்க.